Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உள்ள திஸ் பிசிக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்மளோட ட்ரைவ்ஸ் இருக்கும் இல்லையா, லைக் இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் பிசியை நான் கிளிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ட்ரைவ்ஸ், அதாவது ஓஎஸ்சி ஸ்டடிஸ் அப்படின்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ரீநேம் பண்ணிக்கிறது. சில சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா லோக்கல் டிஸ்க் சி அப்படின்னு இருக்கும், லோக்கல் டிஸ்க் இ அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதோட நேமை வந்து எப்படி ரீநேம் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு F2 அப்படின்ற ஃபங்க்ஷன் கீ, ஓகேங்களா, F2-ஐ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரீநேம் ஆப்ஷன் மாதிரி வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வேணுன்ற மாதிரி நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது சாஃப்ட்வேர் அப்படின்னு ரீநேம் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தா இங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெர்மிஷன் கேட்கும், கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே ரீநேம் ஆகிடும். பாருங்கள், இப்போ சாஃப்ட்வேர் அப்படின்ற நேமில் ரீநேம் ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஓஎஸ்ன்னு இருக்குது, நான் வந்து இந்த இடத்த வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு மாற்றணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாற்றிட்டு என்டர் கொடுத்துட்டு கண்டினியூ. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கண்டினியூ கொடுத்தோன்னே இந்த இடத்துல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சி அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு ட்ரைவை வந்து ரீநேம் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஸ்டெப்பு. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.